கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிளெஸிங் நியூ ஹோப் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமீன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், உங்க அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை நம்ம பார்த்தா இயேசு சென்று கொண்டு இருக்கிறார். 2 குருடர்கள் அவர் பின்னே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். இயேசு அந்த சத்தத்தை கேட்கிறார். ஆனாலும் அவர் கேட்டவாறே அவர் தங்கியிருந்த வீட்டுக்குள் அவர் பிரவேசிக்கிறார். ஆனாலும் அந்த 2 குருடர்கள் அவரை பின்தொடர்ந்து அவர் தங்கியிருந்த வீட்டிற்கே சென்று போய் அங்கே இயேசுவினிடத்தில் செல்கிறார்கள். இப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று இயேசு அந்த 2 குருடர்களை பார்த்து கேட்கிறார். அந்த 2 குருடர்களும் சொல்கிறார்கள், ஆம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கிட்ட வந்து அவர்கள் கண்களை தொட்டு அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது, உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்றாரு. குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், இதை செய்ய எனக்கு, அதாவது இயேசுவுக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கிறார். இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? இந்த திருமணத்தை செய்ய, இந்த குழந்தை பாக்கியம் உண்டாக, இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசுவுக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று உங்களை பார்த்து இந்த நேரத்தில் கேள்வி கேட்கிறார். சொல்லுங்க, இருக்கிற இடத்திலே சொல்லுங்க, ஆம் தகப்பனே, ஆம் ஏசப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடுவோமா? அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் அவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் அவர் நமக்குள் வசிக்கிறார். வெறும் தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றின வல்லவர். ஓ ஹல்லேலூயா. இதை செய்ய நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அற்புதங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கின்றவர் அவர் நமக்குள் வசிக்கிறார். சொல்லுங்க, அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் அவர் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார். புயல் காற்றையும்
தம் வார்த்தையாலே அகற்றினார். அதே தேவன் இன்று உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியம் அது. செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் அவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் அவர் நமக்குள் வசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நாம் தியானிக்க போற வேத வசனம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைகளுக்கு தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைகளுக்கு தப்புவித்து பலவந்தரின் கைகளுக்கு நீங்களாக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாதவர்களை ஆண்டவர் பாருங்க, அவர் சொல்றாரு, பொல்லாதவரின் கைகளுக்கு நான் உங்களை விடுவிப்பேன். இதை நம்ம தானியேலோட வாழ்க்கையில பார்க்கலாம். தானியேல் ஆண்டவருடைய மகனா இருக்காரு. ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவரா இருக்காரு. ஆண்டவருக்காக பிரதிஷ்ட வாழ்க்கை வாழ்கிற ஒரு நல்ல மகனா இருக்காரு. ஆண்டவருக்குள் பயபக்தியாய் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மகனா இருக்காரு. இப்படி ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற அந்த தானியேலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அந்த தானியேலோடு கூட இருந்த மந்திரிமார்கள் அவரோடு கூட தான் இருக்காங்க, மந்திரி பதவியில தான் இருக்காங்க. ஆனா இவருக்கு முதன்மையான மந்திரி பதவி கிடைக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மந்திரிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொல்லாத மனுஷங்களா மாறிடுறாங்க. இந்த தானியேலுக்கு விரோதமாக பொல்லாத காரியங்கள் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, உங்களை தவிர வேற யாரையாவது வணங்கினா இப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள சிங்கக்கேபியில போடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவும் வாங்கிடுறாங்க. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு மகன் இல்லையா தானியேல், அவர் பாருங்க சிங்கக்கேபியில அவரை விடுவித்து அவர் மேல வீண் பழிகளை போட்டு பொல்லாதவர்களா இருந்த அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் சிங்கக்கேபியில போடும் முன்னாகவே சிங்கங்கள் பீறி போட்டது அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கலாம். பொல்லாதவர்களின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஆண்டவர். அவருடைய பிள்ளைகள், அவருக்குள்ள பயபக்தியா இருக்கிறவங்க, அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளை பொல்லாதவர்களின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அந்த அடுத்த இதுல பாருங்க, பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார். பலவந்தர் அவர் தன்னை பலவான்களாய், ஒருத்தர் பாருங்க வசதியில பலவான்களா நினைச்சுப்பாங்க, எங்களுக்கு இருக்க பதவியில அந்தஸ்துல நாங்க ரொம்ப பலவான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை சுத்தி உறவுகள், ஏகப்பட்ட உறவுகள் இருக்காங்க, அதனால தன்னை அப்படி பெரிய பலவான்களா நினைச்சுப்பாங்க. ஏதாவது ஒண்ணு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நாலேஜ், எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு, இந்த உலக நாலேஜ் இருக்கு, அப்புறம் இவங்கள தெரியும் அவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கும் போதே அவங்க தன்னை பலவான்களா நினைச்சுப்பாங்க. இப்படிப்பட்ட பலவான்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறாங்களா, துக்கப்படுத்துறாங்களா, அவர்களுடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு நேபுகாத்நேச்சரும் பாருங்க, தன்னுடைய வல்லமை, அவர் தன்னை அப்படியே பலவானாய், அவர் எந்த இடத்துக்கு யுத்தத்துக்கு போனாலும், எந்த தேசத்தை சுதந்திரிக்க போனாலும் அந்த தேசத்தை அப்படியே சுதந்திரித்து வந்துடுவாரு. அதனாலதான் பாருங்க, அவர் தன்னை ரொம்ப பலவானாய், என்னுடைய வல்லமை, என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய வல்லமைனால என்னுடைய பராக்கிரமம், நான் பலன் உள்ளவன் இல்லையா, எல்லா தேசத்துக்கும் யுத்தத்துக்கு போனேன், எல்லா தேசத்து அந்த ராஜாக்களை சிறப்பிடித்த அந்த தேசத்தை எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டேன், அங்க உள்ள ஞானவான்கள் கல்வியில் சிறந்தவர்களை எல்லாம் நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பராக்கிரமத்தை பலவானா நினைத்த அந்த நேபுகாத்நேச்சர், அவரை பாருங்க ஆண்டவர் ஒன்றுமில்லாம பண்ணிட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பலவான்களை
விழுந்து போக செய்கிற ஆண்டவர். தன்னை பலவான் அப்படின்னு நினைக்கிறவங்களை ஆண்டவர் அந்த பலவந்தரின் ஆரவாரங்களை தனிய பண்ணுவாருங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாதவர்களின் கைகளுக்கு தப்புவித்து பலவான்களுடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவார். ஹல்லேலூயா. பலவான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்களா? அவர்களுடைய பெருமையை ஒழிய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தணிவது போல அந்நியரின் மும்மரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். ஹல்லேலூயா. பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுகிற ஆண்டவர், பலவந்தரின் ஆரவாரத்தை தனிய பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதுக்கு பாருங்க, உதாரணமா எசேயா தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்றாரு பாருங்க. வறட்சியான இடத்தில் காங்கை, ஒரு வறட்சியான இடத்துல ஒரு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த வறட்சியான இடம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோ. அது போல அந்நியரின் மும்மரத்தை தனிய பண்ணுவீர். அது போல அந்நியரா கோபமா இருக்காங்களா, அவங்களுடைய மும்மரத்தை தனிய பண்ணுவீர். யுத்தம் பண்ண வர்றாங்களா, அந்த காரியத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல, மேகம் அந்த வெயில் அதிகமா இருக்கும்போது மேகம் வரும்போது அந்த வெயிலின் தாக்கம் குறைவது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். ஹல்லேலூயா. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பிற்பகுதியில தீமை செயல்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. தீமை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, பொல்லாதவர்களா இருக்காங்களா, பலவான்களா இருந்து மற்றவர்களை சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா, அவர்களுடைய சந்ததிகள் ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. அவங்க ரொம்ப வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை, பேர் பெறுவதில்லை, அவங்களோட பேர் விளங்க பண்றதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 22ஆம் வசனத்துல நான் அவர்களுக்கு விரோதமா எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாதவர்களா நடந்துகிட்டு இருக்காங்களா, அவர்களுடைய சந்ததியை பேர் விளங்க பண்றது மட்டும் இல்லாம நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன். ஹல்லேலூயா. பொல்லாதவர்கள் கைகளுக்கு அவருடைய பிள்ளைகளை ரட்சிக்கிற ஆண்டவர். அது மட்டும் இல்லாம நான் அந்த பொல்லாதவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத நம்ம வேதத்துல பார்க்கலாம். அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் எழும்புவாரு. நாம அவருடைய பிள்ளைங்க இல்லையா, நம்ம எதிர்க்கிறவங்க அவரை எதிர்க்கிறது போலதானே வேத வசனம் பாருங்க. ஆண்டவர் எப்படி எழும்புவார் அப்படின்னு சொல்லி ஏசாயா 42ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராகியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, ஹல்லேலூயா. பராக்கிரமசாலி எப்படி ஒரு யுத்தம் அப்படின்னு சொன்னா உடனே புறப்பட்டு கிளம்புவாங்க. அது மட்டும் இல்லாம யுத்த வீரனை போல் முழங்கி கெர்ச்சித்து, ஒரு யுத்த வீரன் யுத்தத்துக்கு போகும்போது நம்ம அப்படியே தோத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போக மாட்டாங்க. என்ன ஆனாலும் நம்ம உயிரே போனாலும் அந்த யுத்தத்துல ஜெயத்தோடு கூட வரணும். ஒரு தாய்நாட்டுக்கு போறாங்களா, தாய்நாட்டுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஒரு யுத்த வீரர்கள் போவாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா வார் நடந்துகிட்டே இருக்கு, ரெண்டு பக்கமும் எத்தனையோ சேதங்கள். ஆனாலும் அந்த யுத்தத்துல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எப்படி அந்த யுத்த வீரர்கள் கடந்து போறாங்களோ அது போல கர்த்தர் யுத்த வீரனை போல முழங்கி கெர்ச்சித்து வைராகியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக யுத்த வீரனை போல் முழங்கி நமக்காக நமக்கு பொல்லாப்பு செய்து பலவான்களா இருந்து நம்மை சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா, நம்மை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா, கேவலமா இலக்காரமா பேசிக்கிட்டு இருக்காங்களா, நிந்திச்சுக்கிட்டு இருக்காங்களா, அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா, அந்த பலவான்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பிசாசு பிரச்சனை மேல பிரச்சனைகளை கொடுத்து போராட்டம் மேல போராட்டங்களை கொடுத்து நம்மை எழும்ப விடாதபடிக்கு, கர்த்தருக்குள் எழும்ப விடாதபடிக்கு, இன்னும் உலக பிரகாரமான காரியத்துல எழும்ப விடாதபடிக்கு யுத்தங்கள் செய்துகிட்டு இருக்கான்னா அந்த பிசாசை யுத்த வீரனை போல முழங்கி கெர்ச்சித்து நமக்காக வைராகியம் உண்டு யுத்தம் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இப்பொழுது வேதத்திலிருந்து நம்ம ஒரு 3 பேரை பார்ப்போம். ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஒரு யுத்த வீரனாய் பொல்லாப்பு பண்ணாங்களா, பலவான்களா இருந்தாங்களா, அவர்களுக்கு ஆண்டவர் யுத்தம் செய்து ஜெயத்தை கொடுத்தார். முதலாவது யோசாபாத். அந்த யோசாபாத் பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ராஜா,
ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்த ஒரு ராஜா. அந்த ராஜா கிட்ட 3 தேசத்தார் யுத்தம் பண்ண கலந்து வராங்க. ஒரு தேசத்தார் வந்தாங்கன்னா பரவாயில்ல, ஒரு தேசம் யுத்தத்துக்கு போயிடலாம். அவங்களோடு கூட 3 தேசத்தார், கிழக்கத்தி புத்திரர், அம்மோனியர், மேவாப் தேசத்தார் அப்படின்னு சொல்லி 3 தேசத்தார் ஒரே முகமா வராங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்களாம். யோசபாத்துக்கு என்ன பண்ணே தெரியல. அவர் பாருங்க, ஆண்டவர் இடத்துல முறையிடுறாரு. ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நான் பலனே இல்லாம நிக்கிறேன். நம்ம வேதத்துல இருந்து வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஏன்னு சொன்னா, ஒரு தேசத்தார் வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தேசத்தாரோட வீரர்கள் இந்த தேசத்தின் வீரர்கள் யுத்தத்துக்கு போனா பரவாயில்ல. ஆனா ஒரு வீரர் 3 தேசத்தின் வீரர்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஏராளமான கூட்டம் அவங்க கூட முன்னாடி நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. பாருங்க, நான் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு சில நேரம் சூழ்நிலைகளை பார்க்கும் போது நாம உலக மனிதர்கள் அந்த சூழ்நிலை பார்த்து பயந்து போயிடுவோம். என்ன செய்யறதுனே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த சிச்சுவேஷன் நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த போராட்டத்தின் நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி மனுஷங்க இப்படி நிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு முன்பாக என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் நிற்போம். இந்த யோசாபாத் ஒரு பாருங்க, நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி என் கண்கள் உமே நோக்கிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜபம். அவர் பாருங்க, ஆண்டவர் லேவி அப்படின்ற ஒரு ஆசாரியன் மூலமாக அவர் பாருங்க அந்த யோசாபாத்து கூட பேசுறதை நம்ம வேதத்துல இருந்து பார்ப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, ராஜாவாகிய யோசாபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். நீங்க ஏராளமான கூட்டம் இருக்காங்க இல்லையா, அதை பார்த்து பயப்படாதீங்க, அதை பார்த்து கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. அந்த ஏராளமான கூட்டம் பலவான்களா வந்திருக்காங்களா, அவங்கள பார்த்து பயப்படாதீங்க, அவங்கள பார்த்து கலங்காதீங்க. இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. அதே பாருங்க 17ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த யுத்தத்தை பண்றது நீங்கள் அல்ல, ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இந்த லேவியின் மூலமாக ஆண்டவர் யோசாபாத்தையும் யோசாபாத்தோடு கூட இருந்த அவர்களுடைய ராஜ்யத்தின் ஜனங்களோடு கூட பேசினதை நம்ம வேதத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த 3 தேசத்தார் ஏராளமான கூட்டத்தார் இந்த கூட்டத்துக்கு பயந்துருந்த யோசாபாத் யுத்தத்தையே பார்க்கல. ஹல்லேலூயா. அவர் சொன்னார் இல்லைங்களா, இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, அது தேவனுடையது, கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது அப்படியே நிறைவேற்றின ஆண்டவர். பொல்லாதவர்களின் கைகளுக்கு நீக்கி பலவந்தரின் கைகளுக்கு நீக்கி ரட்சிக்கிற ஆண்டவர் இல்லையா. பலவான்களாய் வந்த 3 தேசத்தார் அவங்க பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வெட்டுண்டு. 2 தேசத்தார் அவங்களுக்குள்ள யுத்தம், அப்புறம் அவங்கள ஒருத்தர் தோற்று போனதுக்கு அப்புறம் இன்னொரு தேசத்துக்கும் இவங்களுக்கும் யுத்தம் அப்படின்னு சொல்லி இந்த யோசாபாத் யுத்தத்தையே பார்க்காமல் ஆண்டவர் இந்த யோசாபாத்துக்காக யுத்தத்தை செய்த ஆண்டவர். ஹல்லேலூயா. பலவந்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நான் வேலை செய்யற இடத்துல பலவந்தர்களா இருந்து என்னை போட்டு துன்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, என்னை துயரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க உறவுகள் அவங்கெல்லாம் பலவந்தர்களா இருக்காங்க, நாங்க அவங்க பார்வைக்கு வெட்டிக்கிளிகளை போல இருக்கோம், இந்த வெட்டிக்கிளிகளை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் மகனே, பலவந்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு யோசாபாத் பலவந்தர்களாய் வந்த அந்த ஏராளமான கூட்டத்திலிருந்து விடுவித்த யோசாபாத்தையும் யோசாபாத்தின் ஜனங்களுக்கு யுத்தத்திலிருந்து ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்மோடு கூட இருப்பாரு. பலவந்தரின் கைகளுக்கு ரட்சிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இரண்டாவதா நம்ம மோசையோட வாழ்க்கையில பார்க்கலாம். இந்த மோசையை பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பலவான் ஆகிய பார்வோன் கிட்ட இருந்து அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுத்து கூட்டிட்டு வர்றாரு. அப்படி கூட்டிட்டு வரும்போது பார்வோன் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா பின்னாடியே தொடர்ந்து வராங்களாம். அவருக்கு ஆண்டவரே கடின இருதயத்தை கொடுக்குறாரு. பின்னாடியே தொடர்ந்து வர்றதை நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க. பயந்து நம்ம வேதத்துல இருந்து வாசிப்போம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையில் பாகால் சேபனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே
பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிட்டான். ஆனாலும் அவர்களை திரும்ப அனுப்ப மனதில்லாமல் அவங்கள ரதங்களோட குதிரைகளோட பின்தொடர்ந்து வராரு. இதை பார்த்தோன்னே இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அவங்க பாருங்க, பார்வோன் சேனையும் பின்னாடி தொடர்ந்து வர்றதை பார்த்து எகிப்தியர்கள் மிகவும் பயப்படுறாங்களாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, எகிப்தியர் வர்றதை பார்த்தோன்னா பார்வோனும் அவங்களுடைய ரதங்கள் குதிரை வீரர்கள் எல்லாம் வர்றதை பார்த்தோன்னா ரொம்ப பயப்படுறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திரும்பவுமா கூட்டு போய் இந்த பலவானாகிய பார்வோன் கூட்டிட்டு போய் அடிமைத்தனத்துல வச்சு திரும்ப செங்கல் சூழல கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. பயந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களாம். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பார்வோன் கிட்ட இருந்து எங்களை மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் பாருங்க, உடனே அந்த மோசே கிட்ட சொல்றாரு. ஆலோசனையா சொல்லும் போது அந்த மோசையும் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அன்னைக்கு மோசே சொல்றாரு. ஆண்டவரும் பாருங்க, உன் கோலை சமுத்திர முகமா நீட்டு, முன்பாக சமுத்திரம் இரண்டாக பிளக்கும், திரும்ப அதுலயே பார்வோனையும் பார்வோனின் சேனைகளையும் கடல்ல அமிழ்ந்து போக பண்ணின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவங்க செத்த பிரேதங்களா கடந்தாங்களா, நம்ம வேதத்திலிருந்து வாசிப்போம். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்திலே சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. 14:27 கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே அமிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. மோசே சொன்னார் இல்லையா, யுத்தம் உங்களுடையது இல்ல, நீங்க சும்மா இருங்க, சும்மா நின்னு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்ப பாருங்க, யுத்தம் அவருடையது. பொல்லாதவர்களின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஆண்டவர் இல்லையா, இந்த பலவானுடைய பார்வோனின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஆண்டவர் இல்லையா, யுத்தம் அவருடையது. அத வேதம் பாருங்க தெளிவா சொல்லுது. கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கர்த்தர் போட்டார், வேற யாரும் இல்ல. ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர், அவரை நேசிக்கிற பிள்ளைங்க, அவரை நோக்கி முறையிடுகிற பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்கிற ஆண்டவர். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க நாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வோன் கிட்ட யுத்தம் பண்ணலாம் அப்படியெல்லாம் நினைக்கல, கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அன்னைக்கு யோசபாத் துதிக்க ஆரம்பிச்சாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. பாருங்க 30 இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். இவ்விதமாய் எல்லாரும் கர்த்தர் அவர்களை கடல்ல கவிழ்த்து போட்டார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களை எகிப்தியரின் கைகளுக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்து செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஹல்லேலூயா. அவர் மோசே சொன்னார் இல்லையா, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக யுத்தம் பண்றவர் ஆண்டவர் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த கடற்கரையில எகிப்தியர்கள் எல்லாம் மடிந்து போய் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்ல பாக்குறாங்களாம். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். நாம் அவருடைய பிள்ளைங்க இல்லையா, அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவரை நோக்கி நாம் முறையிடும் போது, அவர்கிட்ட நாம் வேண்டுதல் வைக்கும் போது நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. 3வதாய் நாம் தாவீதோட வாழ்க்கையில பார்க்கலாம். தாவீது பாருங்க, அவர் சொல்றாரு, ஒரு பெலிஸ்தியன், காத் ஊரான் ஆகிய பெலிஸ்தியன், அவன் யுத்தத்துக்கு கூப்பிடுறான். இஸ்ரவேல் சேனைகளை நிந்திச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த தாவீது அந்த இடத்துக்கு போறாரு, சகோதரர்களை பார்க்க போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கோலியாத் முழக்கம் ஏற்றிக்கிட்டு இருக்காரு. தாவீது பாருங்க என்ன சொல்றாரு, 1 சாமுவேல் 17:47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும் யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பலவான் ஆகிய கோலியாத். பலவான் அப்படின்றதுக்கு பைபிள் பாருங்க ரொம்ப தெளிவா அந்த கோலியாத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 6 முழமும் 1 ஜானும் உயரமா இருக்காருங்களா. அது மட்டும் இல்ல, அவர் எப்படி பராக்கிரமம், எப்படி பலவானா இருக்காரு அப்படின்னு சொல்லி வேதம் பாருங்க. 1 சாமுவேல் 17:5 அவன் தன் தலையின் மேல் வெண் சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். தலையில வெண்கல சீரா போட்டிருக்காரு, அது 5000 சேக்கலான வெண்கலமா இருந்ததுங்களா. அவன் தன் கால்களில் வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான்.
கால்களில் வெண்கல கலசம், தோல்லையும் வெண்கல கலசம். அது மட்டும் இல்லாம அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும், அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்பாயிருக்கும். பரிசை படிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்து போவான். எப்படிப்பட்ட ஒரு பெலனா இந்த கோலியாத்தை பத்தி சொல்றாங்க பாருங்க. உயரத்தை பார்த்தாவே பயமா இருக்கும். 6 முழம் உயரமும் 1 ஜானுமா. அது மட்டும் இல்லாம ரொம்ப பராக்கிரமா இருக்காரு. அவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெண்கலத்தினாலேயே அவருடைய தலை சீரா, ஷோல்டர்ல வெண்கல சீரா, பாதங்கள்ல வெண்கல சீரா, அது மட்டும் இல்லாம ஒரு ஈட்டி தாங்கு, அவரு ஈட்டி எறிகிறாரு இல்லைங்களா, அதை பிடிக்கிற அந்த கேடகமே அந்த மாதிரி அந்த அளவு வெயிட்டானது. அதை ஒரு கைனால அவர் தாங்கி பிடிச்சிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. இதை பார்த்த உடனே பாருங்க, இஸ்ரவேலின் சேனைகள் உள்ள அந்த இராணுவர்கள் பயப்படுறாங்களா. நம்ம வேதத்துல இருந்து பார்ப்போம் 24ஆம் வசனத்துல, இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. இந்த பலவானாகிய கோலியாத்தை பார்த்து அவர் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்கு யுத்தம். நான் யுத்தத்துக்கு வரேன், எனக்கு இஸ்ரவேல் தேசத்துல இருந்து ஒரு வீரர் யுத்தத்துக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு யுத்தத்துக்கு வாங்கன்னு சொல்லி முழக்கமிடுறாரு. அப்படி 40 நாள் முழக்கமிட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள்ல பயந்து விலகி ஓடி அவனுடைய முகத்துக்கு முன்பாகவே நிற்க மாட்டாங்களாம். அப்படி விலகி ஓடி போற ஒரு கூட்டத்தாரா இருந்தாங்க. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு சின்ன வாலிபனாய் தாவீது வராரு பாருங்க. அவர் தான் சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க. நீ நிந்திச்சிட்டு இருக்க இல்லையா, அந்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனின் நாமத்தினால நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் ஃபுல்லா வெண்கலத்தினால போட்டுக்கிட்டு நீ இப்படிப்பட்ட காரியத்துல நீ வரலாம். ஆனா நான் எப்படி வரேன் தெரியுமா, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனுடைய நாமத்தினால வருகிறேன். ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு ஒரு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி தாவீது நன்கு புரிந்து வச்சிருந்தார். அதனாலதான் ரொம்ப தைரியமா சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி. அதே போல பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தை பாருங்க, ஒரே ஒரு கல்லினால மடங்கடித்து விழ பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. பொல்லாதவர்களின் கைகளுக்கு நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர், பலவான்களின் கைகளுக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களையும் மீட்டெடுங்க, பொல்லாதவர்களுடைய கருத்துல இருந்து, பலவான்களுடைய கருத்துல இருந்து, அதுவும் பொல்லாத பிசாசின் படியில நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிந்தனைனாலும் அவமானத்தினால இருந்துகிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, கர்ப்பத்தின் கனிக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுங்க. அந்த கர்ப்பத்தின் கனி இல்லாதனால எங்க உறவுகள் எல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எங்களுடைய மதரின்லாம் கூட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கூட இப்போ ஒரு மாதிரி, நீ அந்த காலத்துல இதை சாப்பிட்டுருக்கணும், இந்த காலத்துல இதை சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு குத்தி காட்டுறாங்க. எனக்கு அதுவே ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்காரு. பலவான்களின் கைகளுக்கு, பொல்லாத பிசாசின் கைகளுக்கு விடுவிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை எங்களோட கழுத்தை பிடிக்கிறது போல இருக்கு, நான் இப்படி வாங்கிட்டேன் 2-3 இடத்துல, அந்த பொல்லாத மனுஷங்க எங்களை நெருக்கிக்கிட்டு இருக்காங்க, அந்த பொல்லாதவங்க கிட்ட இருந்து எங்களை விடுவித்துருங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா. பொல்லாத உறவுகள், நான் நன்மை செய்து செய்து நான் தோற்று போயிட்டேன், ஆனா எங்களுக்கு பொல்லாப்பே செய்துகிட்டு இருக்க உறவுகள் அப்படின்னு சொல்லி அந்த பொல்லாத மனுஷங்க கிட்ட இருந்து எங்களை விலக்கி மீட்டி பாதுகாத்து கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா. ஹல்லேலூயா. நம்மை விடுவிக்கிற ஆண்டவர், நமக்காக யுத்தங்கள் செய்கிற ஆண்டவர். அன்னைக்கு யோசபாத் துதித்த போது அந்த யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர். தாவீது ஆண்டவருடைய நாமத்தினால் போகும்போது யுத்தம் செய்து ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கும் ஜெயத்தை கொடுப்பார். பொல்லாத மனுஷங்க கிட்ட இருந்து எங்களை விடுவிக்கணும். எங்க வேலை செய்யற இடத்துல பொல்லாத மனுஷங்க, நான் வசிக்கிற இடத்துல பொல்லாத மனுஷங்க, பிசாசு, பொல்லாத பிசாசு எனக்கு சோதனை மேல சோதனை கொடுத்து, ஊழியத்துல அடி மேல அடி கொடுத்து, என் குடும்ப வாழ்க்கையில அடி மேல அடி கொடுத்து, இன்னும் நான் கழுகை போல பறக்கணும்னு சொல்லி நான் வாஞ்சித்து காத்துக்கிட்டு இருக்கேன், அவருடைய சமூகத்துல காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க நல்ல போதகரே, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. உங்களை திரும்பவுமா எழும்ப செய்வார். நீங்க இந்த காத்திருக்கிறது வீணா போகாது. அவர் உங்களை எழும்ப செய்வார், திரும்பவுமாய் பறக்க வைப்பார். ஆண்டவருடைய நாமத்தை பிரதிபலிக்கிற ஒரு மகனாய் ஆண்டவர் உங்களை வைக்க போறாரு.
இப்பொழுது நாம் ஜெபிப்போமா. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே. நல்ல ஆண்டவர், எங்களுக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர், பொல்லாதவர்களின் கைகளுக்கு எங்களை விலக்கி மீட்டு பலவந்தரின் கைகளுக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற ஆண்டவர். அப்பா, இப்பொழுதும் எங்களை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். என்னென்ன காரியத்திற்காக இஸ்டடி எங்களை விடுவீங்க, எங்களை நீங்களாக்கி ரட்சிங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து அப்பா இப்பொழுதும் ஓயே ஸ்டடி இந்த சேனலை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களா ஆண்டவர், ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ரைட் நவ் இப்ப நீங்க தொடுங்க டாடி, இயேசுவின் நாமத்தினால பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன். உங்களுடைய பூரண விடுதலை, உங்களுடைய பூரண சமாதானம், உங்களுடைய பூரண குணமாக்கும் வல்லமை ஒவ்வொரு மீதும் கடந்து வரட்டும். இப்பொழுது ஆண்டவர் தொடுவீராக, இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நான் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால, நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.